ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே இப்பொழுது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளாக நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். முதற்கட்ட நம்மளுடைய கள ஆய்வில் ஈடுபட்ட அருணாச்சலம் அப்பொழுது அதிமுக முன்னிலையில் கொஞ்சம் இருக்குது, ஒரு இழுபறியாக இருந்தால் கூட அதிமுக கொஞ்சம் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னார். இளங்கோ திமுக சார்பாகவும், செல்வகுமார் அதிமுக சார்பாகவும், கார்த்திகேயன் தாவேகா சார்பாகவும், டாக்டர் நரேன் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. 2021 82.78% வாக்கு பதிவானது. இப்பொழுது 91.73% வாக்கு பதிவாயிருக்கு. இது தாவேகாவின் தாக்கமா? தாவேகா எந்த அளவுக்கு வாக்குகளை பிரித்திருக்கிறது? இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து அந்த கலாய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அருணாச்சலம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய முதற்கட்ட கலாய்வில் அதிமுகவுக்கு சற்று முன்னிலை இருக்கு, இழுபறியா இருந்தா கூட சற்று முன்னிலையில் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போது களம் எப்படி இருக்குது? தாவேகா எந்த அளவுக்கு இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? தாவேகா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20-22% வாக்குகளை பெருவாரியான வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம அதிமுகவும் திமுகவும் அதிகப்படியான ஒரு காம்படிஷன்ல இருக்காங்க. இருந்த மட்டும் பாத்தீங்கன்னா அங்க பார்த்தோம்னா பல சமுதாயங்கள் இருக்கவும் அவங்க ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு தான் வாக்குகளை செலுத்துமாறு பேசியிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்க எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அவர் செய்த கொடுத்த வாக்குறுதிகளை பேஸ் பண்ணி அவங்க இந்த திட்டத்தை செஞ்சாங்க, இந்த திட்டத்தை செய்யல, அது மட்டும் இல்லாம இருக்க கவர்மெண்ட் என்னென்ன கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரிதான் வாக்குகள் அத ஆய்வு பண்ணி தான் மக்கள் வாக்குகள் செலுத்தினாங்க. இருந்தாலும் தாவேகா உள்ள வந்தனால அதிமுகவோட வாக்குகள் கொஞ்சம் பிரிக்கப்பட்டிருந்தது. அதனால இந்த அரவக்குறிச்சி தொகுதியில இஸ்லாமியர் வாக்குகள் பெரிய அளவுல இருக்கு. பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில அரவக்குறிச்சியில இருக்குன்றனால அந்த வாக்குகள் சற்று திமுக அவசரம் போகிறனால அதிமுக சற்று இப்போ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. இதான் முன்னிலையில இருந்தாலுமே கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால அங்க இருக்க பள்ளப்பட்டியில இருக்க இஸ்லாமியர் வாக்குகள் அதிக அளவுல தாவேக்காவுக்கு செல்வதோ இல்ல திமுகவுக்கு மாறி செல்வதோ பொறுத்து அந்த தொகுதி கொஞ்சம் இழுபறியாகவே இருக்குதுதான் சார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல தெரிய வருகிறது. சார், இந்த பள்ளப்பட்டியை தவிர மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்து வாக்குகள், அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், அதுல எந்த அளவு அதிகமாக தாவேக்காவுக்கு போயிருக்கு? அதிமுக தரப்புல இருந்தா, சமுதாய ரீதியாகவும் கூட சொன்னா அதிமுக தரப்பில் இருந்தா இல்ல திமுக தரப்புல இருந்து அதிகமா போயிருக்குதா இளைஞருடைய வாக்கு, இளம் பெண்கள் வாக்கு? சமுதாய ரீதியான்னு பார்க்கும்போது அதிகமான அதிமுகவுக்கு தான் சார் வாக்குகள் அதிகமாக சென்றிருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாடி இருந்ததை விட திமுகவோட அதிருப்தி அதிகமா இருக்கனால அதை பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகபட்சமா வாக்குகளை செலுத்துறாங்க. இருந்தாலும் அதிகப்படியான மக்கள் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு எடப்பாடி இருந்த ஆட்சிகளே பெட்டரா இருக்கு, அதுவே நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறதுனால அதிமுக அதிகப்படியான வாக்குகளை செலுத்திருக்காங்க. அதாவது கொங்கு வேளாளர் கவுண்டரா இருக்கட்டும், அங்க இருக்க முத்தையரா இருக்கட்டும், பிள்ளமா சமூகா இருக்கட்டும், தேவேந்திர வேளாளர்களா இருக்கட்டும், இவங்களாம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் வாக்குகளை அதிகப்படியா செலுத்திருக்காங்க. அதனால இஸ்லாமியர் ஓட்டுகளை தவிர்த்து பாத்தீங்கன்னா அதுல அதிகப்படியான வாக்குகள் பார்த்தோம்னா அதிமுக பக்கமே செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு சார். அதிகப்படியான வாக்குகள் இல்ல இஸ்லாமியர்களுடைய வாக்கு திமுகவுக்கு தான் அதிகமா போயிருக்குதா இல்ல அது கொஞ்சமாவது தாவேக்காவுக்கு போயிருக்குதா? போயிருக்கு சார். 20% வாக்குகள் போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். 15% வாக்குகள் தாவேக்கு பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார். முதல் தர வாக்காளர்களா இருக்கட்டும், அதுல பாத்தீங்கன்னா அந்த கட்சியில உறுப்பினரா ஜாயின் பண்ணிருப்பாங்க அவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரியான வாக்குகள் சற்று பிரிக்கப்பட்டிருக்குங்க சார். பள்ளப்பட்டி இஸ்லாமியர் வாக்குகளை பொறுத்தவரையும் ஏடிஎம்கே விட சற்று பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வாக்குகள் சென்றது அப்படின்னு சொல்லலாம் சார். உங்களை பொறுத்தளவு அரவக்குறிச்சியில அதிமுக முதற்கட்ட கலாய்வுல சற்று முன்னிலை, நீங்க இப்பொழுது இழுபறியா இல்ல அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குதா? இழுபறி தொகுதியா தான் சார் இருக்கு. முன்னிலையா இருந்தாலுமே அதிமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அது கொஞ்சம் தாவேக்காவுக்கு பெரியறனால வாக்குகள் பெரியனால அது கொஞ்சம் இழுபறி தொகுதியா தான் சார் அறிவிக்கப்படுது. மக்களிடையே பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கடினமான சூழல் தான் சார் ஏற்படுது. பள்ளப்பட்டி இஸ்லாமியர் வாக்குகளை தவிர்த்தோம்னா அதிமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் 200% இருக்குன்னு சொல்றாங்க.
இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அது வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வாக்குகள் பெரியதுனால கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் இழுபறி அதிகமாக தான் சார் தெரியப்படுது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இங்கே 91% வாக்குகள் பதிவாயிருக்குது. இங்கு பெரும்பாலும் இந்த பள்ளப்பட்டியிலே இஸ்லாமியர்கள் போடக்கூடிய வாக்குகளை வைத்து தான் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய வகையில் இருக்குது. சென்ற முறை கூட அண்ணாமலை போட்டியிட்டார். அந்த பள்ளப்பட்டி பகுதியிலலாம் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் வாக்கு யாருக்கு போட்டாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு பூத் வைஸ் பார்க்கும் பொழுது எப்படி வாக்களித்தாங்க அண்ணாமலைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் கேண்டிடேட் எவ்வளவு புத்திசாலியாகவோ இல்லை அறிவிற் சிறந்தவராக இருந்தாலும் மத ரீதியாக எப்படி அவங்க வாக்கு போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த முறை தாவேக்கா அங்கே போட்டிகிட்டு இருக்கு. தாவேக்கா கொஞ்சம் அளவில் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பிரிச்சிருக்கு. அதே நேரத்தில் அதிமுக வாக்குகளும் திமுக வாக்குகளுமே கூட பிரிஞ்சிருக்கு. இதனால் வந்து இது உண்மையிலேயே யாருக்கு வெற்றி அப்படின்னு நம்ம முதற்கட்ட கள ஆய்வில் வந்து அதிமுகவுக்கு சற்றே முன்னிலைன்னு சொன்னோம். ஆனால் இப்பொழுது வந்து ஒரு இழுபறியாக இருக்கிறது. ஆனால் சமூக ரீதியாக பார்க்கும் பொழுது பலரும் அதிமுகவிற்கு வாக்களிச்சிருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர்கள், பொங்கு வேளாளர் கவுண்டர்கள், முத்திரையர்கள் கூட. முத்திரையர்லேயே 2 பிரிவு இருக்கிறாங்க. ஏன்னா 2 அமைப்புகளாக, ஒரு அமைப்பு வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் ஒரு அமைப்பு ஆர்வி பரதன் தலைமையிலானவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் கூட 2ஆக பிரிந்து இருக்கிறதுனால அந்த சமுதாய வாக்குகளும் கொஞ்சம் அதிமுகவுக்கு விழுந்திருக்கு. இளைஞர்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட இளைஞருடைய வாக்கு, இளம் பெண்கள் வாக்கு அப்படின்னு போடுவோம். 20லேருந்து 22% தாவேக்காக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு அங்கே கள ஆய்வில் ஈடுபட்ட அருணாச்சலம் சொல்கிறார். அதனால் இது வந்து ஒரு இழுபறியான ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த இழுபறியிலும் சற்று அதிமுகவுக்கு முன்னிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.